இந்தியன் டீமுக்கு என்னதான் ஆச்சு? ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும் தனியாளா நின்னு 80 ரன் அடிக்கிறாரு. மத்தபடி எந்த பேட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன பேட்டிங் விளையாட வந்தாங்களா? இல்ல சத்தியமா பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துக்கு டூர் வந்தாங்களான்னு தெரியவே இல்லைங்க எனக்கு. மத்த நாட்டுக்காரங்கலாம் பவர் பிளேல ஒரு 60 ரன், 70 ரன் அடிக்கிறாங்க. சும்மா வெறித்தனமான ஆட்டத்த வெளிப்படுத்துறாங்க. ஆனா நம்ம பசங்க என்னன்னா பவர் பிளேலயே 3 விக்கெட், 4 விக்கெட்ன்னு இழந்து, பிளஸ் பவர் பிளேலயே மேட்ச கோட்டை விடுறாங்க. பிளஸ் பவர் பிளே நம்மளோட அந்த சாபக்கேடு கன்டினியூவா தொடர்ந்துகிட்டே இருக்குதுங்க. 158 தான் அடிச்சிருக்கோம். பிளஸ் அதை டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு நம்ம பவுலர்களுக்கு கொஞ்சமாவது ஒரு போராட்ட குணம் இருந்துதான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்களோட இந்த உணர்வுகளுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க சத்தியமா மதிப்பு குடுக்குற மாரி தெரியவே இல்ல. பிளஸ் நம்மளும் இந்த மேட்ச்ல ஜெயிச்சுருவாங்க, இந்த மேட்ச்ல ஜெயிச்சுருவாங்க, அடுத்த மேட்ச்ல ஜெயிச்சுருவாங்க நம்பிக்கைய வளர்த்துக்கிட்டே மேட்ச் பார்க்குறோம். பிளஸ் இருந்தாலும் தோல்விங்கிற ஒரு முடிவு மட்டும் தான் நமக்கு கடைசியில கிடைக்குது. நண்பர்களே, நம்ம இந்தியன் டீமுக்கு என்னதான் ஆச்சு? இங்கிலாந்துக்கு எதிரான அந்த 4வது T20லயும் தோல்வி அடைஞ்சு இப்ப சீரீஸ 3-0ன்னு அவங்க தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்தியன் டீம் மோசமான தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த தோல்விக்கெல்லாம் என்ன காரணம்? செட் ஆகலையா, இல்ல கேப்டன்சி சரியில்லையா, இல்ல பிளேயர்களோட ஃபார்ம் அந்த அளவுக்கு இல்லையா, இந்த கண்டிஷனை சரியா ரீட் பண்ணாம விளையாடுறாங்களா, எல்லாமே டீட்டெயிலா வீடியோல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா, இந்தியா அன்னைக்கு டாஸ் வின் பண்ணாங்க. 158 ரன் அடிச்சாங்க. பிளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து பேட்டிங் பிடிச்சாங்க. வெறும் 13 புள்ளி ஒரு பாலே அசால்ட்டா அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணிட்டு 9 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சுட்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிச்சோட கண்டிஷன் எப்படி இருக்கு தெரியுமா? சரியான ஒரு பாட்டா விக்கெட், ஒரு ஃபிளாட் விக்கெட், ஒரு தார் ரோடு விக்கெட். இந்த விக்கெட்ல இந்த ஸ்கோர்லாம் பத்தவே பத்தாது. 200 பிளஸ் ரன்ஸ் அடிச்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும். வெறும் 158 ரன் அடிச்சுட்டு அதை நீங்க டிஃபெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. அதனால தான் இங்கிலாந்து இந்த ஸ்கோரை அசால்ட்டாக 13 ஓவரில் மேட்சை முடிச்சு தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. அது விக்கெட்டே லூஸ் பண்ண முடியாமல் நம்ம பவுலர்களுக்கு ஒரு பெரிய சிரமத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அவனுங்க. ஓகே, அடுத்த பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரொம்ப சொதப்பிட்டு இருக்காங்க. அபிஷேக் சர்மா அண்ட் வைபவ் சூரியவன்சி ஸ்டார்டிங்கில் பவர் பிளேயில் என்றைக்கும் விக்கெட் விடாமல் விளையாடணும். பவர் பிளேயில் இவங்க விக்கெட் விட்டுடுறாங்க. பவர் பிளேயில் மொதல் 6 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து ஒரு 60 ரன் கம்பல்சரி அடிச்சே அவனுங்க. 50 ரன் 60 ரன் அடித்து நோ லாஸில் இருந்தால் மட்டும்தான் பேக் ஃபுட்டில் வர பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இருக்காது. அழகாக அந்த ஸ்கோரை எடுத்துகிட்டு போவாங்க. ப்ளஸ் அதை நம்ம இந்திய பிளேயர்கள் பண்ண தவறிக்கிட்டே இருக்கிறாங்க. ப்ளஸ் மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா தவறுதல் பண்ணி அடிக்க போய் விக்கெட்டுங்கிறத லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ப்ளஸ் இந்தியன் டீமுக்கு இவங்களே ஒரு ப்ரெஷரை ஆரம்பத்திலே கிரியேட் பண்ணிடுறாங்க, எஸ்பெஷலி பவர் பிளேயில். அதுக்கப்புறம் நம்மளோட மிடில் ஆர்டர் பேட்டர்ஸுக்கு கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். மிடில் ஆர்டர் ரொம்ப சொதப்பிட்டு இருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அவர் மட்டும் இன்னைக்கு சரியான ஒரு 80 ரன் அடிக்கல அப்படின்னா இந்தியாவோட நிலைமை எங்கே போயிருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்க. 100 ரன் 158 ரன் அடித்தாங்க. அவர் அடிக்கலைன்னா 100 ரன் கூட இன்னைக்கு இந்தியாவில் அடிச்சிருக்க முடியாதுங்க. மோசமான நிலையில் போய் நம்ம இந்தியாவோட நிலைமை முடிஞ்சிருக்கும். சிவம் தூபையெல்லாம் எதுக்காக நீங்கள் டீமில் வச்சுருக்காங்கன்னு சத்தியமாக தெரியலைங்க. பேட்டிங் பண்ணுறாரா? கிடையவே கிடையாது. பவுலிங் பண்ணுறாரா? அவர் பவுலிங் கொடுக்குறதே கிடையாது. ஃபீல்டிங்காவது நல்லா பண்ணுறாரா? சுத்தம் திட்டுன்னு ஓடுவாப்புல, பவுண்டரி விட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி பந்து எடுத்து போடுவாப்புல. இதுதான் அவர் ரொட்டீனாக பண்ணுறாரு. ஐபிஎல்ல அவர் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரா? ஐபிஎல்லையும் கிடையவே கிடையாது. ஆனால் எதுக்கு தான் இந்தியன் டீமில் அவரை வச்சுருக்காங்கன்னு சத்தியமாக தெரியல. ஐபிஎல்ல எவ்வளோ தரமான நல்ல நல்ல பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா தரமான பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்தாங்க. எஸ்பெஷலி நம்ம ஆர்சிபியோட கேப்டன்லாம் எடுத்துக்கோமே. ஆர்சிபி கேப்டன் எவ்வளோ சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. கேப்டன்சி வேறு லெவலாக இருக்குது. பவுலிங்கில் சும்மா பேட்டிங்கில் சும்மா மாசு காமிக்கிறாப்புல ரஜித் பட்டிதர். அவருக்குலாம் நம்ம இந்த இடத்துல சான்ஸ் கொடுக்கலாம். சிவம் தூபே மாதிரி ஒரு பிளேயரை கொடுக்கறதுக்கு நீங்கள் ரஜித் பட்டிதர் மாதிரி ஒரு பிளேயருக்கு அந்த இடத்துல சான்ஸ் கொடுத்தீங்கன்னா அழகாக ஸ்கோரை எடுத்துகிட்டு போகிறாரு. விக்கெட் லூஸ் பண்ணாலும் டீம் அழகாக எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி சான்ஸு கொடுக்குற பிளேயரை சரியாக பயன்படுத்தலைன்னா ப்ளஸ் வேறு பிளேயருக்காக சான்ஸ் கொடுக்கலாம். அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஃபெயிலியர் ஆகிட்டாரா? மறுபடியும் சான்ஸ். ஃபெயிலியர் ஆகிட்டாரா? மறுபடியும் சான்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர மறுபடியும் மாற்றவே மாட்டேங்கிறாங்க. ஃபெயிலியர் ஆகிட்டாருன்னா டக்குன்னு தூக்குங்க. யார் நல்ல ஃபார்மில் இருக்காரோ அந்த பிளேயரை உள்ளே வைங்க. ப்ளஸ் அப்போ தான் இந்தியன் டீமுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த பிளேயரும் நல்லா பண்ணுவாங்க. ஐயோ நமக்கு நல்லா விளையாடலாம், நம்ம தூக்கிடுவாங்கப்பா, நம்ம இந்தியன் டீமில் விளையாட முடியாது அப்படிங்கிற பயம் வரணும். அந்த பயம் வந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க சரியாக விளையாடுவாங்க. இப்படி அந்த பயங்கிறது இல்லை, சுத்தமாக இல்லை, துளிர் விட்டு போச்சுன்னு சொல்லி ஆகணும். என்ன பண்ணாலும் நமக்கு சான்ஸ் இருக்குது, என்ன பண்ணாலும் அடுத்த மேட்ச் விளையாட வைப்பாங்க, என்ன பண்ணாலும் அடுத்த சீரீஸ் நம்ம தான் விளையாடணும் அப்படிங்கிற அந்த தெனாவட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அடுத்தடுத்து அவங்க மோசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன பண்ணாலும் சரியாக விளையாடினா இவங்களை தூக்கிட்டு அடுத்த பிளேயர் நீங்கள் உள்ளே கொண்டு வாங்க. அடுத்த மேட்ச் இவங்க சரியான பர்ஃபார்மன்ஸ் கம்பல்சரி பயத்திலே கொடுப்பாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மேட்ச்லேயாவது நம்ம இந்திய அணி ஜெயிப்பாங்களா, இல்லை அந்த மேட்ச்லேயும் தோல்வி அடைஞ்ச சீரீஸை
4-0ன்னு நம்ம வந்து விட்டுருவோமா, ஒயிட் வாஷ் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட்ஸ் இதில் பதிவு பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் ஆதரவு கொடுங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்தியன் டீம் பற்றி நம்ம என்ன புலம்புறது எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லைங்க.